ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு ஆட்டுக்கால் வாங்கியிருக்கேன். இது வந்து க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பிகினர்ஸ்க்கு தெரியாது. அதனால் அதை அவங்களுக்காக சொல்கிறேன் நான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முடி இருக்கும். அதை வந்து கத்தியில் எப்படி நல்லா சுரண்டினீங்கன்னா அந்த முடி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. அதை இப்படி சுரண்டிக்குங்க. முடி சப்போஸ் அது சுரண்டியும் போகலைன்னா இப்படி கத்தியை வச்சு அந்த ஒரு பார்ட்டை மட்டும் இப்படி கட் பண்ணிங்கன்னா அதை பாருங்கள் வந்துடும். முடி இருக்கிற ஏரியாவை சொன்னது இந்த இடத்துல நிற்கும் முடி. அதை நம்ம இப்படி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுரண்டி எடுக்கணும். இந்த மாதிரி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இதை பாருங்கள், இதில் ஏதாவது முடி தெரியுதா பாருங்கள். ஆட்டுக்கால் ரொம்ப ரொம்ப நல்லது. காலுக்கு ஸ்ட்ரென்த்து, உடம்புக்குமே நல்லது. ஆனால் அதில் முடி இருக்கோ அது மட்டும் பார்த்துங்க. எங்கேயாச்சும் முடி தெரிஞ்சதுன்னா அதை க்ளீன் பண்ணிவிடுங்க. இது மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். நல்லா ஒரு அரை ஸ்பூனுக்கு மேலேயே வந்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா கொஞ்சம் கழுவிக்கலாம். ஏன்னா அது ஒரு மாதிரி தேய்ச்சதுனால வாசனை வரும். நல்லா சுத்தமாக தேய்ச்சி எடுத்துட்டேன் நான். கத்தியில் வச்சு மொத்தம் க்ளீன் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணிங்க. இதை வந்து கழுவிட்டு பார்க்கலாம். நல்லா கழுவி எடுத்துட்டேன். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். இந்த கால் வேகிறதுக்கு மாத்திரம் தேவையான அளவு உப்பு. ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி. இது மாதிரி ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இதுக்கு தேவையான அளவு தண்ணி. ரொம்ப நிறைய வச்சாலும் வெளியில் அடிச்சிடும். இது வேகிற அளவுக்கு வச்சா போதும். இப்போ இது விசில் வச்சு எடுத்துக்கலாம். எல்லாம் போட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது நல்லா வேகணும். 6 விசிலில் வேகுமா 8 விசிலில் வேகுமா சொல்ல முடியாது. ஏன்னா அது ரொம்ப நேரம் ஆகும் வேகிறதுக்கு. 8 விசில் வச்சு எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பூத்து புசு புசுன்னு நல்லா வெந்து வந்துடுதான்னு பாருங்கள். அப்படி வந்துச்சுன்னா அப்போயே குழம்பு நம்ம செய்யலாம். சிலர் வந்து முன்னாள் இரவே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் டிஃபனுக்கு செய்வாங்க. நைட்டே வேணாலும் நைட்டே செய்யலாம். தான் வேகிறதுக்கு ஆகும், நல்ல டைம் நிறைய எடுக்கும். மேக்ஸிமம் செய்கிறது எப்படின்னா நைட்டில் விசில் வச்சு நிறுத்திட்டு காலையில் மசாலாலாம் அரைச்சி ஊற்றி செய்கிறதா அது மாதிரி செய்வாங்க. ஒரே டேக்கில் கூட செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் வேகணும், அதுதான் மெயின். இது வெந்த பிறகு பார்க்கலாம். ஆட்டுக்கால் வந்து வெந்துட்டுருக்குது. அது வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி தாளிச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டு பார்க்கலாம். 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 வெங்காயம் எடுத்துருக்கேன். நீல வகையில் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெருசு பெருசாக எப்படி வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்க தானே போகிறோம். நல்லா வந்து மைய அரைச்சிக்கணும். வெங்காயமும் மைய அரைச்சிக்கணும், தக்காளியும் மைய அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு பார்க்கலாம். வெங்காயம் அரைச்சிட்டேன் பாருங்கள். இது இந்த அளவில் அரைச்சிருக்கேன். நல்லா மைய அரைச்சிட்டு இதே மாதிரி மைய அரைச்சிக்கணும். தக்காளி அரைச்சிட்டு பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா மைய அரைச்சாச்சு. வெங்காயம் தக்காளியும் அரைச்சாச்சு. தனித்தனியாக அரைச்சிக்கோங்க. ஒன்று அரைச்சா அது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறும். ஒன்று தான் போட போகிறோம். கொஞ்சம் நேரம் ஒன்று விட்டு ஒன்று போட போகிறோம். ஆனால் ஒன்று அரைச்சா அது டேஸ்ட்டு கொஞ்சம் மாறி இருக்கும். அதனால் இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன். 2 பட்டை, ஒரு 3 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை, 2 அன்னாச்சி பூவோட இதழ் 2. இதை எடுத்து தாளிச்சிக்கலாம். ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன். காஞ்சிச்சு எண்ணெய். இப்போ இதை சேர்த்துக்கலாம். பொரிஞ்ச உடனே வெங்காயம், அரைச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ அரைச்ச வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் வதங்கிட்டோன்னு நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். அதில் 2 சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு வதங்கணும். நான் வந்து ஒரு ஆட்டுக்கால் எடுத்ததுனால 3 வெங்காயம் 3 தக்காளி எங்களுக்கு தேவையானாலும் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து நிறைய செய்ய போகிறீங்கன்னா ஆட்டுக்காலும் கூட செய்கிறீங்கன்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க. 4 வெங்காயம் 4 தக்காளி கூட சேர்க்கலாம். தக்காளி அரைச்சி விழுது இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க. கம்மியாக வேணா கூட நீங்கள் 2 வெங்காயம் 2 தக்காளி கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்கன்னா கூட கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. நான் சொல்கிறது வந்து ஒரு 4 பேருக்கு வரும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துச்சு, பாதியளவு வெந்துச்சு. இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போடுறேன். நம்ம இஞ்சி பூண்டு விழுது நிறைய சேர்க்கணும். கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு இது போதும். சேர்ந்து எல்லாம் நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இதுக்கு நடுவில் விசில் அடங்கிடுச்சுன்னா அதை குக்கர் திறந்து நல்லா வெந்துச்சான்னு பார்த்துங்க. வேகலைன்னா இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்குள்ளே அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து 3/4 வாசி வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வதங்கி சுருண்டு வரணும். பச்சை வாசனை இன்னும் நல்லா போகணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதங்கினா சரியாக போய்டும்.
நல்லா வதங்கி வந்துச்சு. அவ்வளோதான் பாருங்கள், சுருண்டுச்சு நல்லா. வாசனையும் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அதை நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். இன்னும் கால் வேகலை. வெந்த பிறகு அது விசில் அடங்கின பிறகு பார்த்துக்கலாம். விசில் அடங்கிடுச்சு. இதை பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்து புசு புசுன்னு வந்திருக்கு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கிறது இதில் கொட்டிக்கலாம். இதில் வதக்கி வச்சது இதில் கொட்டிக்கிட்டேன். இந்த கடாயை கொஞ்சம் அலசி அதில் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி எவ்வளோ உங்களுக்கு தண்ணியாக வேணுமா குழம்பு, இல்லை திக்காக வேணுமா, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கங்க. ஒரு சிலர் திக்காக சாப்பிட ஆசைப்படுவாங்க, ஒரு சிலர் மீடியமாக சாப்பிட ஆசைப்படுவாங்க. அவங்கவுங்க தேவைக்கு என்னமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிங்க. அந்த அளவுக்கு காரமும் போட்டுங்க. இப்போ திக்காக இருக்கணுன்னா அதுக்கேற்ற காரம் போட்டுங்க. இப்போ திக்காக இருக்குது, நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இது குழம்பு நல்லா ஆட்டுக்கால் சூப்பு மாதிரி சூப்பராக இருக்கும். இட்லி ஊற்றி சாப்பிட்ணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் மீடியமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆட்டுக்கால் வேகிறதுக்கு மட்டும்தான் உப்பு போட்டோம். இப்போ தேவையான குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ வேணும்னா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு கரைச்சதுன்னா நல்லா இருக்காது. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ உப்பு போட்டாச்சு. அதுக்கப்புறம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான். உப்பு காரம் இதெல்லாம் கொதி வந்த பிறகு எப்படி இருக்குது, காரம் பத்தலைன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். ஏன்னா இது மிளகுத்தூள் தான் ரொம்ப நிறைய போடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இந்த நேரம் நம்ம சிம் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கணும். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கா, காரம் சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்குங்க. உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு சேர்த்துக்குங்க, காரம் கம்மியாக இருந்தால் காரம் சேர்த்துக்குங்க. இது ஒரு 10 நிமிஷம் கொதிச்சதுன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு இறக்குன்னா ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. குழம்பு கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றணுமோ அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நான் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் போட்டு நிறுத்திக்கிறேன். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இட்லி வெந்துட்டுருக்குது, ஊற்றி வச்சுருக்கிறேன். அது வெந்த பிறகு பார்க்கலாம். ஃபைனலாக முடிஞ்சிச்சு. நாங்கள் சாப்பிட போகிறோம். சுட சுட இட்லியும் சூடான கால் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.